بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் சுபான். வலைக்கம் சலாம்டா இஷாம். ஷாபான் பிறை பிறந்தாலே ஒரு கூட்டம் பராத் நோன்பு பராத் தொழுகை இருக்குதுன்னு சொல்றாங்கடா. இன்னொரு கூட்டம் சொல்லி ஷாபான் மாத பிறை பிறந்தாலே பராத் நோன்பு இல்லை, பராத் இரவுல விசேஷ தொழுகை இல்லைன்னு சொல்றாங்கடா. இதுல எதடா நம்புறது? கபீர் அஸ்ஸலாமு கபீர். வலைக்கும் அஸ்ஸலாம்டா. நான் நல்லா இருக்கியாடா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபையினால நல்லா இருக்கேன்டா. இது கேட்கணுன்ட்டு இருந்தேன். பெற பார்த்தாச்சாடா? எதுக்குடா கேட்குற? பெற பிறந்தாலே பிற 15 அன்னைக்கு இரவுல தொழுகிறதும் பகலில் நோன்பு வைக்கிறதும் இருக்குடா. அதான்டா நான் கேட்டேன். ஓ ஆமாம்ல, போன வருஷம் பராத் இரவுல தொழுதோம், மறுநாள் காலையில் நோன்பு வச்சோம், நிறைய நன்மைகளை சம்பாதிச்சோம்டா. இந்த வருஷம் பிற பார்த்தாச்சா பார்க்கலையா இன்னும் செய்தி வரலடா. கபீர்னே பிற பார்த்தாச்சுனே, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லலாம் பரவிடுச்சு. ஓ ஒரு நிமிஷம், ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் தலைமை காதி அறிவிப்பு, இரவு விசேஷ தொழுகை, மறுநாள் காலையில் நோன்பு நோக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தலைமை காஜி அறிவிச்சிட்டாரா? பிறை 15 அன்று இரவுல தொழுகிறோம், பகல்ல நோன்பு வைக்கிறோம்டா. இன்ஷா அல்லாஹ். அண்ணே என்னண்ணே பேசிட்டு இருக்கீங்க? காதி அறிவிச்சிட்டாரா, வரக்கூடிய இரவு விசேஷ தொழுவோம்டா, மறுநாள் காலையில் நோன்பு வைக்கணும்டா. அதை பற்றி தான்டா பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கு ஆதாரம் இருக்கானே? எங்களோட இமாம்களும் எங்கள் முன்னோர்களும் தான்டா இதுக்கு ஆதாரம். கபீரு, இஸ்லாத்தில் எந்த ஒரு வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை அல்லாவோ தூதரோ சொல்லி இருக்க வேண்டும்டா. அப்படி அல்லாவோ தூதரோ சொல்லவில்லை என்றால் அந்த வணக்கத்தை நம்ம செய்யக்கூடாதுடா. இதுதான்டா இஸ்லாத்தோட அடிப்படையே. பராத் இரவை பற்றி இஸ்லாம் மார்க்கம் என்னடா சொல்லுது? பராத்துக்கு இன்னொரு பெயர் ஷபே பராத்துன்னு சொல்லுவாங்கடா. ஷபே பராத்துங்கிற பேர் குரான்லேயும் இல்லை, எந்த ஒரு சஹீஹான ஹதீஸ்லேயும் இல்லைடா. அப்போ எங்கள் காஜி, எங்கள் முன்னோர்கள், எங்கள் இமாம்கள் சொல்கிறதெல்லாம் தப்பாடா? ஆமாம், தப்பு தான். இதை நான் சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான். ஒமையுத்து இல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கது ஃபாஸ ஃபௌசன் அலீமா. யார் அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்களோ அவர்களே மகத்தான வெற்றி பெறுவார்கள். இந்த வசனத்தை பாரு, அல்லாஹுக்கு கட்டுப்படணும், தூதருக்கு கட்டுப்படணும். அப்போ பராத்து என்பது அல்லாவும் சொல்லலை, தூதரும் சொல்லலை. அப்போ பராத் இரவுல நோன்பு நோற்பது, விசேஷ தொழுகைகள் தொழுவது இஸ்லாத்தில் இருக்கா? இல்லடா. அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ சொல்லாத ஒன்றை காஜியோ இமாம்களோ முன்னோர்களோ சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கூடாதுரா கபீர். அதே மாதிரி நீங்கள் எந்த இமாம்களை பின்பற்றுறீங்களோ, இமாம் ஷாஃபி, இமாம் ஹனஃபி சொல்கிறாங்க, ஷாபான் பிறை 15 அன்று பள்ளிவாசலிலோ தெருக்களிலோ வண்ண விளக்குகள் அலங்கரிப்பது ஹராம் என்றும், அன்று இரவு விசேஷ தொழுகை மற்றும் நோன்பு நோற்பது ஹராம்னு சொல்கிறாங்கடா. அஸ்தோஃபிருல்லா, இத்தனை வருஷமா நான் பராத் இரவுல தொழுது வந்தேன், இத்தனை வருஷமா நான் நோன்பு நோட்டு வந்தேன். இன்ஷா அல்லா மக்களே, இனிமே நான் இந்த பராத் இரவுல தொழுக மாட்டேன், இந்த பராத் இரவுல நோன்பு நோக்க மாட்டேன். நீங்களும் இதை செய்யாதீங்க அல்லாஹ்க்காக. கபீரு, அப்படி பராத் இரவுல தொழுதால் நோன்பு வைத்தால் என்ன தண்டனை தெரியுமா? நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குல்லு பிதஅத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் சேர்த்துவிடும். அப்படி பராத் இரவுல தொழுவது நோன்பு நோற்பது பிதஅத் ஆகுண்டா. ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகுண்டா. அதை நாம செஞ்சா நம்மளை நரகத்துல சேர்த்து விடுண்டா. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும்டா. நீ எப்படா நல்லா கேள்வி கேட்குற? நீ எல்லாம் பதில் சொல்ற, இதெல்லாம் எங்கடா கற்றுக்கிட்ட? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருப்பூர் மாவட்டம் பெரியதோட்டம் கிளையில தௌஹீத் மர்கஸ் அமைஞ்சிருக்குடா. அங்க இஸ்லாமிய ஒழுக்கங்கள், சூரா மனனம், துவா மனனம், கிராத் பயிற்சி, பயான் பயிற்சி, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி தராங்கடா. எங்களுக்கு அங்கே அட்மிஷன் கிடைக்குமாடா? கிடைக்கும்டா. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு எல்லாரும் மர்கஸ்க்கு வந்துருங்கடா. மக்களே, பிறை 15 பராத் நோன்பு கிடையாது, பராத் தொழுகை இல்லை. இதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.